உலகம் உள்ளவரை, உலகத்தில் காற்று உள்ளவரை கவிதை உயிரோடு இருக்கும். கவிதை இருக்கும் வரை காற்றில் தன் வரிகளோடு கண்ணதாசனும் உயிருடன் இருப்பார். அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசனின் நினைவு தினம் இன்று. கவிதை என்னும் வார்த்தைக்கு மாற்றுச்சொல் ஒன்று சொல்வதானால் கண்ணதாசன் என்ற சொல் அதற்கு மிக மிக பொருத்தமானது. வித்வமான வரிகளால் மக்கள் மனதை உருக வைத்து, நிமிர வைத்து, அழ வைத்து, நம்பிக்கையூட்டி 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கவியரசராக வலம் வந்தவர் கண்ணதாசன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்த கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ஒரு பத்திரிகை ஆசிரியர் பணிக்கு சென்றபோது அவர் வைத்துக் கொண்ட புனை பெயர் கண்ணதாசன். அந்த பெயரே நிரந்தரமாக நிலைத்துவிட்டது. திரைப்பட பாடல்கள் 7500க்கும் மேல், தனி கவிதைகள் 5000த்திற்கும் மேல் மற்றும் 195 தனி நூல்கள் எழுதி கவியரசு அழியா புகழ் பெற்றார். காலம் கடந்துதான் கவிஞர்கள் கவனிக்கப்படுவார்கள் என்பது பொது வழக்கு. கம்பனும் பாரதியும் இதற்கு கண்கூடான எடுத்துக்காட்டுகள். ஆனால் வாழும் காலத்திலேயே கொண்டாடப்பட்டவர்கள் அரிதினும் அரிது. அந்த வகையில் கண்ணதாசன் அரிதினும் அரிதானவன். காரணம், தன் எளிமையான பாடல் வரிகளால் பட்டி தொட்டி எங்கும் வாழும் பாமரனுக்கு சொந்தமாக முடிந்தது. அதே சமயம் அந்த பாட்டுக்குள் வைத்திருக்கும் பெரும் பொருளால் பரம்பொருள் அளவுக்கு பார்க்கப்பட தகுதி வாய்ந்தவராகவும் இருக்க முடிந்தது. அறிஞர்களுக்கும் சரி, அடித்தட்டு மக்களுக்கும் சரி, ஒரே பாடலில் விருந்து வைத்தவன் கண்ணதாசன் மட்டும்தான். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என கண்ணதாசன் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் அவரின் அனுபவத்தில் விளைந்தவை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இன்றைக்கும் பலருக்கு தாலாட்டாக, பலரின் துயரங்கள் துன்பங்களுக்கு ஆறுதலாக, மனம் தோய்ந்து கிடக்கும் பலருக்கு உத்வேகமாக இருப்பவை கண்ணதாசனின் பாடல்கள். பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த அச்சம் என்பது மடமையடா பாடல் இவர் எழுதியதே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இவரது சமகாலத்தவராக இவரது பாணியிலேயே பாடல் எழுதிய கவிஞர் வாலி. பட வாய்ப்புகள் கிடைக்காமல் சோர்ந்து போய் ஊருக்கே சென்று விடலாம் என்று கிளம்பிய போது கவிஞர் கண்ணதாசனின் ஒரு பாடல் அவரை நம்பிக்கையூட்டி மீண்டும் தனது முயற்சியை தொடர வைத்தது என பல பேட்டிகளில் வாலி குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடல் மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா என்ற பாடலாகும். தவம் கிடந்து என்னை எடுத்து பயன்படுத்து என்று வரம் கேட்குமோ என்ற எண்ணத்தை வாசிப்போர் மனதில் பதியம் வைக்கும் எழுத்து கண்ணதாசனுக்கு மட்டுமே கைவர பெற்றிருந்தது. இது எந்த சூழலையும் கவித்துவமாக கடந்து போக கண்ணதாசனுக்கு கை கொடுத்தது. 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தும் விதத்தில் வரும் பாடலை பல கவிஞர்கள் எழுதியும் திருப்தி பெறாத எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் திருப்தி அடைந்தார். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை என்ற வரிகளை கேட்டதும் மெய் சிலிர்த்து பாராட்டினர். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை. கண்ணதாசனுக்கு இன்னொரு சிறப்பு தத்துவ பாடல்களை யார் எழுதியிருந்தாலும் மக்கள் அதை கண்ணதாசன் எழுதியதாகவே கருதினார்கள். இது பற்றி கவிஞர் வாலியே ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டுள்ளார். அது எம்ஜிஆர் படத்திற்காக வாலி எழுதிய பாடல் ஒன்று, கண் போன போக்கிலே கால் போகலாமா என்ற பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா. அந்த பாடலை கண்ணதாசன் எழுதினார் என்று மனோரமா மேடையிலேயே பாராட்டினாராம். பிறகு வாலி போன் போட்டு அது நான் எழுதியது என்று விளக்கினாராம். மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை.
மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே போன்ற தத்துவ பாடல்கள். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதனை கண்டான் மதம் தனை படைத்தான் என்ற சமுதாய கோபத்தை ஆரம்பத்தில் திராவிட கட்சியில் இருந்தபோது எழுதிய கண்ணதாசன் 1961க்கு பிறகு திமுகவிலிருந்து விலகினார். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான். தனது நாத்திக கருத்துகளிலிருந்து விலகி ஆத்திகத்தில் கலந்தார். கண்ணதாசன் திமுக தலைவர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பர், திமுகவின் தீவிர தொண்டர். கள்ளக்குடி போராட்டத்தில் ஈடுபட்டு பல மாதங்கள் சிறையில் இருந்துள்ளார். கவியரசர் என்று என் தோழர் தன்னை அழைக்கின்றார், எனக்கு கோபம். நான் அமைச்சன் தானே, இவர் அரசர் என்றோ? அப்போது நான் அமைச்சராக இருக்கிறேன், முதலமைச்சராக. கவியரசர் என்று என் தோழர் தன்னை அழைக்கின்றார், எனக்கு கோபம். நான் அமைச்சன் தானே, இவர் அரசர் என்றோ? அரசராக இருந்தாலும் இவர் என் ஒற்றர் என்பேன். அரசராக இருந்தாலும் இவர் என் ஒற்றர் என்பேன். 2 10 ஐயா, இவர் மாறு வேடம் உண்டு. 2 10 ஐயா, இவர் மாறு வேடம் உண்டு. மாஸ்டார் படை வீட்டை சுற்றி வந்தார் முக்தாவிட. கண்ணதாசன் பாடல்களில் அதிகம் ராமாயணம், மகாபாரதம், சங்க இலக்கியங்களின் தாக்கம் அதிகம் இருக்கும். அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அவர் மேல் தொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம் என மகாபாரத காட்சி அழகாக கௌரவம் படத்தில் பயன்படுத்தியிருப்பார். அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம். எம்ஜிஆருக்காக தேவர் பிலிம்ஸ் படத்திற்காக ஏராளமான பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. எம்ஜிஆர் சிவாஜிக்காக இவர் எழுதிய பாடல்கள் வைர வரிகளாகும். சில பாடல்களில் நடித்தும் இருக்கிறார். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. சொந்தமாக கருப்பு பணம் என்ற படத்தையும் எடுத்துள்ளார். பணமில்லாதவர்களுக்கு கல்லூரியில் இடமில்லை, படிப்புக்காக நான் ஏங்கினேன், பணத்திற்காக என் தந்தை ஏங்கினார். அதில் அவர் ஒரு காட்சியில் பாடுவது அவருக்காகவே எழுதிய வரிகளாக அமைந்துவிட்டது. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடுவார். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. காலம் கடந்து நிற்கும் பாடல் வரிகளால் நிரந்தரமாக அழிவில்லாமல் தான் கண்ணதாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்கள் அனைவருடனும் பழகியவர் கண்ணதாசன். பாடல் மட்டுமல்ல, பல நாவல்களை, காவியங்களையும் படைத்துள்ளார். வனவாசம் அவரது சிறந்த வாழ்க்கை வரலாறு. எதையும் ஒளித்து வைத்து பேச வேண்டிய அவசியமற்றவன் நான் என்பதை எப்போதும் வெளிப்படுத்தும் அவரது பண்பு அவர் மீதான அவதூறுகளை அமைதிப்படுத்தியது. தவறு செய்யாதே என்று சொல்ல நான் உத்தமன் இல்லை, ஆனால் எல்லா தவறுகளையும் செய்தவன் என்ற வகையில் செய்யாதே என்று சொல்ல தகுதியானவன் என்பதே எப்போதும் அவர் தரப்பு வாதமாக இருந்து வந்திருக்கிறது. சோதனை மேல் சோதனை என்ற பாடலை எழுதிய கண்ணதாசனுக்கு அரசியல் வாழ்க்கை சோதனை கட்டமாக அமைந்தது. அதற்கு காரணம் அவரது குழந்தை மனம் எதையும் வெளிப்படையாக பேசும் குணம்தான். ஆக அமெரிக்காவை பார்க்கணும், இங்க சினிமா படத்தை பார்த்தா மிலிட்டரிய கிண்டல் பண்றான், ஜனாதிபதியை கிண்டல் பண்றான், எல்லாரையும் பண்றாங்க, அது பூரா அலோவ் பண்றாங்க. நம்ம ஊர்ல லேசா ஒரு வார்த்தை சொன்னா சென்சார்ல அதை அப்படியே கட் பண்ணி, இங்க செக்ஸ் தான் எதையும் விட்டுடுறான். அவன் இஷ்டம், இதை பார்த்தா கெட்டு போறான், அவன் ஏற்கனவே கெட்டு போனவன். அங்கே சென்சார்காரன் என்ன பண்றான்னா அவன் மட்டும் பாத்துட்டான் பாருங்க.
அதனால மத்தவங்க பார்க்க கூடாது. அவன் ரொம்ப ஆபாசமா இருக்குது, எங்க போடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டு கேட்டு 3 தடவை பார்க்கிறான். அரசியல் வாழ்வில் கண்ணதாசனுக்கு எதிர்பார்த்த வெற்றி இல்லை. இன்று ஒருவரை புகழ்வதும் நாளை அவரையே இகழ்வதுமாயிருக்கிறாயே என்று கண்ணதாசனிடம் ஒருமுறை கேள்வி வைக்கப்பட்டது. அதற்கு மானுடராய் பாடியவர் மாறிய பின் ஏசுவதேன் வாடிக்கையான பதிகம், மழையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் என்று பதிலளித்தார். சொந்தமாக தென்றல் என்ற பத்திரிகையும் நடத்தினார். கதை, திரைக்கதை, நாடகம், கவிதை, நூல், மொழிபெயர்ப்பு, வாழ்க்கை வரலாறு என அவர் தொடாத பகுதிகளே, எழுதாத தலைப்புகளே இல்லை எனலாம். கண்ணதாசனின் கவிதை தொகுப்புகள் ஏராளமான பாகங்கள் வந்துள்ளன. சேரமான் காதலி என்ற வரலாற்று நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. கவிஞர், பாடலாசிரியர், நடிகர், ஆத்திகவாதி, நாத்திகவாதி, எழுத்தாளர், பத்திரிகையாளர், இலக்கியவாதி, ஆன்மீகவாதி, அரசியல்வாதி என எந்த அடையாளத்தால் குறிப்பிட்டாலும் அதற்குள் அடங்காத ஆளுமையாகவும் வேறொன்றாகவும் தெரியும் தன்மை கண்ணதாசனுக்கு மட்டுமே உரியது. இவரு பெரிய கண்ணதாசன் கவிதை எழுதுறாரு, அதுக்கெல்லாம் கண்ணதாசன் தான் பிறந்து வரணும் என்ற கேலி வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள். அவை கேலிக்காக சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல. கவிதையின் அடையாளமாக, கவிதையின் அளவுகோலாக கண்ணதாசன் இருந்து வருகிறார் என்பதை உணர்த்தும் வார்த்தைகள். எந்த கணத்திலும் எந்த பாடலிலும் இதை எனக்காகவே எழுதினானோ என்று எண்ண வைக்கும் கண்ணதாசன் நம் எண்ணத்தில் மட்டும் நின்று கொள்கிறேன் என்று உறுதிமொழி தந்துவிட்டு உடலை நீத்த தினம் இன்று. மெட்டுக்கும் துட்டுக்கும் தான் பாட்டெழுதினார், ஆனால் ஒப்புக்கு ஒரு பாட்டும் எழுதினது இல்லை என்பார்கள். 1981 இறந்த கண்ணதாசன் இப்போது இந்த நொடி வரையிலும் நினைவிலேயே இருப்பதற்கு இதுதான் காரணம். இந்த நம்பிக்கைதான் நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்ற வரிகளுக்குள் வெளிப்படுகிறது. கண்ணதாசன் உலகத்தை விட்டு போனாலும் பாடல் வரிகளால் தினம் தினம் நினைத்து பார்க்கப்படுகிறார். காற்றிலும் காகிதத்திலும் கவிதையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கு வெளிச்சம் தொலைக்காட்சி சார்பாக இதயபூர்வமான நினைவஞ்சலி.